ஹாப்பி ஈவினிங். ஹாப்பி ஈவினிங் எவ்ரிஒன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். எஸ், ஹாப்பி ஈவினிங். வெல்கம் டு சூப்பர் 70 சீரீஸ் டே 37. எஸ், உங்க எல்லாருடைய கன்சிஸ்டன்சிக்கும் எனர்ஜிக்கும் ரொம்பவே சந்தோஷம். மனமார்ந்த வாழ்த்துக்களும் சொல்லலாம். நம்ம இன்னைக்கான ட்ரெயினர் மிஸ் மரியம் சஃப்வான், ஒரு லைஃப் ஸ்கில் ட்ரெயினர், ஆன்லைன் அண்ட் பிசிக்கல் கிளாஸ் டீச்சர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், டீனேஜ் ட்ரெயினர் அண்ட் பேரண்டிங் கோச்சிங், NLP மாஸ்டர்னு சொல்லி பல துறைகள்ல நல்ல பிரபலமா பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், so let's all welcome with a grand virtual applause Miss Mariam Safwan to this beautiful platform. ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நலமாக சந்தோஷமாக இருக்கிறோம். ஏன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாப்பி ஈவினிங். அல்ஹம்துலில்லாஹ். சோ எப்படி எப்படி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் இன்னைக்கு டே உங்களுக்கு எப்படி போனது? சிறப்பாக இருந்திருக்கும். ஏன்னா ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து மரியம் சஃபான், லைஃப் ஸ்கில் ட்ரெயினராக இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல என்னுடைய மென்டர் டாக்டர் உஷேன் பாஷா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சு கொள்ளணும். இந்த அழகான அற்புதமான யூஸ்ஃபுல்லான ஒரு வாய்ப்பை எனக்கு அமைச்சு தந்ததுக்காக அவருக்கும் அவருடைய டீம் மெம்பர்ஸ் அண்ட் அதோட எங்களுடைய கிரேட் மைண்ட் கேம்பஸுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டே. அதே போல இந்த ட்ரைனிங் செக்ஷன்ல வந்து 37th டேல தான் நான் இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண வந்திருக்கிறேன். இந்த 37 டேஸ்லயும் நாங்க நிறைய ட்ரெயினர்ஸை மீட் பண்ணி இருக்கிறோம். நிறைய ட்ரெயினர்ஸை மீட் பண்ணணும். அதே போல நிறைய விஷயங்களை நாங்க கற்றுக்கொண்டோம். ஏன்னா அப்படித்தானே, நல்ல விஷயங்கள் எங்களுக்கு லைஃப்ல தேவையான விஷயங்கள் நிறைய விஷயங்களை நாங்க கற்றுக்கொண்டு இருக்கிறோம். லைஃப் அண்டா லைஃப் ஃபுல்லா என்ன ஏஜோ அந்த ஏஜ் கேட்டகரியை பத்தி நாங்க பார்க்க கூடாது. எங்களுக்கு எது தேவையோ அந்த கல்வி என்பது நாங்க கற்றுக்கொள்றதுல வந்து நாங்க எந்த விதத்திலையும் நாங்க தாமதமாக கூடாது. நாங்க அதே தான் எங்களோட பிள்ளைகளுக்கும் நாங்க சொல்லிக் கொடுக்க வேணும். ஓகே. சோ என்னுடைய எடிங் என்னன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க, நியூட்ரியன்ஸ் டு யங் மைண்ட்ஸ். நியூட்ரியன்ஸ் டு யங் மைண்ட்ஸ் என்றா எங்களுடைய இளம் மனங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கணும். இளம் மனங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா டீனேஜ் ட்ரைனிங் கோர்சஸ் நான் செய்யறேன், ட்ரெயினராக இருக்கிறேன். சோ இந்த டீனேஜ் பசங்களோட கொஞ்சம் மூவ் ஆகுறதுலயும் டீனேஜ் பசங்களை பற்றி பேசுறதுலயும் எனக்கு ஒரு நிறைய இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. சோ அதனாலதான் இன்னைக்கு நான் இந்த ப்ரோக்ராம்ல நான் டீனேஜ் பசங்களுக்காக வேண்டி இந்த ப்ரோக்ராம செய்வோம்னு எடுத்தேன். சோ எனக்கு ஒரு ஃபர்ஸ்டாவே என்னுடைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண முதல்ல இங்க வந்து பார்ட்டிசிபேட் எல்லாருமே எனக்கு பவர்ஃபுல்லா ஒரு ஹாய் போடுங்க பாப்போம். அப்பதான் எனக்கு இன்னும் நல்ல உற்சாகமா இருக்கும். என்னுடைய ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கிறவங்க எல்லோருக்குமே ஃபர்ஸ்டா நான் வெல்கம் பண்றேன் அண்ட் தேங்க்யூவோட எனக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லா ஒரு ஹாய் போடுங்க பாப்போம். ஓகே. சோ நாங்க இன்னைக்கு எங்களுடைய ப்ரோக்ராம பத்தி பார்ப்போம். குழந்தைகளுக்கு நாங்க வந்து எப்போதுமே நல்ல ஊட்டச்சத்து கொடுப்போம். ஏன்னா நாங்க விட்டமின்ஸ் தான் அவங்களுக்கு கொடுப்போம். எப்படின்னா நாங்க பிறந்ததுல இருந்து அவங்களுக்கு என்ன விதமான உணவுகள் தேவையோ அதை தான் நாங்க அவங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வோம். இந்த விட்டமின் நல்லம், இந்த ஃப்ரூட்ஸ் நல்லம், இந்த வெஜிடபிள்ஸ் நல்லம், இந்த டைமுக்கு தான் சாப்பிடணும், இப்படித்தான் நீங்க இருக்கணும்னு அந்த டயட்டிஷியன்ல வந்து நாங்க நிறைய நியூட்ரியன்ஸ் செட் பண்ணுவோம். அந்த நியூட்ரியன்ஸோட அதை நாங்க ஃபாலோ பண்ணுவோம். என்னன்னா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் நல்லபடியாக இருக்கணும்னா as a பேரண்ட் வந்து நாங்க வந்து அப்படிதான் ஃபாலோ பண்றது. சிறு குழந்தையாக இருக்கட்டும், டீனேஜாக இருக்கட்டும், ஏன் வளர்ந்தவங்களாக இருந்தாலும் கூட நாங்க வந்து அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பற்றி மிச்சமே கேர் பண்ணுவோம். ஹெல்த்தியா இருந்தா தானே நம்மளுக்கு எதையுமே அழகான முறையில ஹேண்டில் பண்ணி கொள்ளலாமே. அதனால நாங்க அவங்களை ஹெல்த்தியா பார்ப்போம். சோ இதே மெத்தட்ல வந்து ஒரு டீனேஜ் பருவமான பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுடைய மனதுக்கும் ஒரு நல்ல ஹெல்த் வேணும். அப்படித்தானே, அதுக்கு நல்ல நியூட்ரியன்ஸ் வேணும். அந்த நியூட்ரியன்ஸ் நாங்க அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்களுடைய மனமும் வளமும் அழகாக இருக்கும்.
சோ அதனாலதான் நான் இந்த ஹெடிங் எடுத்தேன். என்னன்னு சொன்னா நியூட்ரியன்ஸ் டு யங் மைண்ட்ஸ், எங்களுடைய டீனேஜ் பசங்களுக்கு நாங்க ஒரு நியூட்ரியன்ஸ் நாங்க கொடுப்போம் இது. சோ இங்க வந்து இருக்கும் அனைத்து பார்ட்டிசிபென்ட்களுக்கும் உங்களோட வீட்லயும் டீனேஜ் பசங்க இருப்பாங்க, அப்படித்தானே இருக்கிறாங்க. ஏன்னா சோ எனக்கு வந்து ஒரு 14 இயர்ஸ்ல பையன் உண்டும், 11 இயர்ஸ்ல பொண்ணும் டீனேஜர்ஸா இருக்கிறாங்க. உங்களோட வீட்ல உங்களோட பிள்ளைகளா இருக்கட்டும், உங்களோட பிரதர் சிஸ்டர்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு வீட்லயும் ஒரு டீனேஜ் பசங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அதே போல இந்த டீனேஜ் பசங்களோட இருக்கிற தொல்லையோ தொல்லை, அப்படிதானே சரியான ஒரு கரைச்சல் வந்து கொடுப்பாங்க. அது எப்படி ஏண்டா நாங்க சொல்றது அவங்க கேட்கவே மாட்டாங்க. அத நாங்க எந்த மெத்தட்ல சொன்னாலும் நோ ஐடியாஸ் கேட்கவே மாட்டாங்க. ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஒரு 10 இயர்ஸ் மட்டும் நாங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. எங்கட பின்னாலேயே சுத்தி சுத்தி வருவாங்க. எது வேண்டாலும் ஓகேன்னு தலையாட்டுவாங்க. ஆனா டீனேஜ் பருவத்துக்கு வந்ததோட சொல்றது கேட்கறதுக்கே விருப்பம் இல்ல. குறைஞ்சதுல நாங்க பேசுறது கேட்கவே விருப்பப்பட மாட்டாங்க. பேசுறேன்டாலே ஐயோ ஓகே போதும், நீங்க பேசுனது போதும், இதை விட கூடுதலா பேச வேணாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்படிதானே? ஏன்னா நாங்க பேசுறது கேட்கறதுக்கே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்களோட இன்ட்ரெஸ்டே வேறையாதான் இருக்கும். ஏன்னா என் வீட்லயும் நானும் என் பசங்களோட இது எல்லாத்தையுமே பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். சோ ஆஸ் அ பேரண்டா இந்த சப்ஜெக்ட பத்தி டைம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளே வேண்டும். இது ஏன் இப்படி நடக்கிறது? அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒரு வயது வந்து ஒரு பருவ வயது வரும்போது அவங்களுடைய உடல்நிலையில ஒரு மாற்றம் வருது. ஏன்னா அந்த உடல்நிலையில வர மாற்றம் மனநிலையில இருந்து முழுமையாக அவங்க மாறுறாங்க. அந்த மாற்றத்தாலதான் இந்த மாதிரி அவங்களுக்குள்ள உருவாகிறது. சோ அவங்களுடைய அந்த மாற்றத்துல நாங்களும் எங்களை மாற்றிக்கொள்ளணும். அவங்களோட இணைந்து அவங்களோட கம்பேர் ஆகி கனெக்ட் ஆகுறதுக்கு நாங்களும் ஒரு வே ஒரு மெத்தட் நாங்க தேடுவோம். இப்ப நானும் நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணினேன். நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு லாஸ்டா நான் ஒரு ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணி கொண்டேன். அதை எப்படின்னு சொல்லி சொன்னா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க இவ்வளவோ சுட்டித்தனம் பண்ணுவாங்க. ஏன்னா, சரியான கரைச்சல் கொடுப்பாங்க, பிடிவாதம் பிடிப்பாங்க, அழுவாங்க, இப்படி எல்லாம் செய்வாங்க. அப்படி இருக்கும் போதும் நாங்க என்ன நினைப்போம், சின்ன பிள்ளை தானே, தெரியாம செய்யறாங்க, அவங்களுக்கு என்ன புரியுது, புரிஞ்சா செய்யவா போறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களோட நாங்க கனெக்ட் ஆகுவோம். அவங்க செஞ்ச சப்ஜெக்ட நாங்க மறந்துருவோம். திரும்ப நாங்க அவங்களோட ரொம்ப அன்பா இருப்போம். இப்பயும் நாங்க அன்பா தான் இருக்கிறோம். உங்களுக்காக தான் எங்களோட லைஃப்ல நாங்க எல்லாருமே செய்யறோம். ஆனா இந்த ஏஜ்ல அவங்க செய்யற சில விஷயங்கள், அவங்க பேசுற முறைக்கு எங்களுக்கு அவங்களோட கனெக்ட் ஆகுறது விருப்பம் இல்லாம போகுது. ஏன்னா எங்களுக்கும் கோவம் வருது. அப்படித்தானே? ஏன்னா அப்போ நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம், அவங்களோட என்ன மாதிரி கனெக்ஷனோட ஈடுபடலான்றது தான் நான் இந்த ப்ரோக்ராம்ல உங்களோட ஷேர் பண்ண போறேன். அப்ப நாங்க ப்ரோக்ராம் உள்ள போகலாமா? எல்லாரும் ஓகே தானா? ஒரு தம் மார்க் கொண்டு போடுங்க பாபா. பவரா தம்முன்னு போடுங்க. நாங்க ப்ரோக்ராம்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுன்னா மெசேஜ் ஒன்று தரீங்க. எஸ். ஓகே. சோ ஃபர்ஸ்டா வந்து என்னுடைய ஸ்கிரீன்ல வந்து நான் போட்டிருக்கிறேன் நியூட்ரியன்ஸ் டு யங் மைண்ட்ஸ். யங் மைண்ட்ஸுக்கு நாங்க எப்படி நியூட்ரியன்ஸ் வந்து நாங்க அவங்களுடைய மனதுக்கு வந்து என்ன மாதிரி கொடுப்போம். அதுல வந்து நான் வந்து 5 ஸ்டேஜஸ் நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். லவ் அண்ட் செக்யூரிட்டி, பாசிட்டிவ் வேர்ட்ஸ், கியூரியாசிட்டி அண்ட் லேர்னிங், மைண்ட்ஃபுல் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி, பர்பஸ் ஆஃப் வேல்யூஸ். இது எல்லாமே அவங்க அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. சோ ஃபர்ஸ்டா வந்து லவ் அண்ட் செக்யூரிட்டி என்ற அந்த ஹெடிங் மூலம் அன்பும் கருணையும் அப்படின்ற அந்த ஹெடிங்ல வந்து நான் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி ஊட்டச்சத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றத வந்து நான் எடுத்துக்கொண்டேன். என்னன்னு சொன்னா அவங்களுடைய மனநலம், அவங்களுடைய சிந்தனை, அனைவலம் அனைவலம்
நாட் ஷேர் ஆகுது இல்ல. இப்போ ஓகேயா? ஓகே. 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 சோ லவ் அண்ட் கேர், லவ் அண்ட் செக்யூரிட்டி, லவ் அண்ட் கேர். நான் வந்து இதுல வந்து நான் என்ன பேச இருக்கிறேன் என்றால், மனநலம், சிந்தனை மற்றும் உணர்ச்சி வலிமை. இவைகளை வந்து நாங்க அவங்களுக்கு கொடுக்கிறோமா? அவங்களோட மனநலத்தை பத்தி நாங்க பாக்குறோமா? அவங்களுடைய சிந்தனைகள்ல நாங்க அவங்களோட சிந்தனைகள்ல நாங்க இருக்கிறோமா? அவங்களோட சிந்தனைகள்ல என்ன மாதிரி இருக்கிறது, அதை பத்தி நாங்க திங்க் பண்றோமா? ஏன்னா அவங்களுடைய ஃபீலிங், இந்த ஃபீலிங்கை பத்தி நாங்க எப்பயாவது சிந்திச்சு இருக்கிறோமா? அவங்களுடைய ஃபீலிங்க்கு வந்து நாங்க பிளேஸ் கொடுத்திருக்கிறோமா? அவங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? ஏன்னு சொன்னா அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயும் வந்து ஒரு டைமுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அடுத்த டைமுக்கு அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. சோ அதுல வந்து நாங்க வந்து அவங்களுக்கு எப்படியான ஊட்டச்சத்து, அவங்களுக்கு எப்படி நாங்க விட்டமின்ஸ் கொடுப்போம் அந்த மாதிரின்றத வந்துதான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். சோ அன்பும் பாதுகாப்பும், எங்களுடைய அன்பும் அவங்களுக்கு தேவை, பாதுகாப்பும் அதே போல அவங்களுக்கு தேவை. எங்களுடைய பிள்ளைங்களுக்கு நாங்க கட்டாயமா அன்பும் பாதுகாப்பும் கொடுக்க வேண்டும். அன்பும் பாதுகாப்பும் எப்படின்னு சொன்னா, அன்போட கவனிக்கிறது, அன்போடு நாங்க அவங்கள கவனிக்கிறது அவங்க உணர வேணும். நாங்க அவங்கள அன்பாக கவனிக்கிறத அவங்க உணரணும். அவங்க உணராத வரைக்கும் எங்களுக்கு அவங்களுடைய இருந்து எங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் விளங்காது. என்ன சொன்னா நாங்க காட்டுற அன்பு அவங்க புரிஞ்சு கொள்ளணும். ஓ, என் மாமா வந்து என்னோட லவ்வா தான் இருக்கிறாங்க, என்னை பத்தி நிறைய கேர் பண்றாங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியணும். புரிஞ்சாதான் அவங்க வந்து எங்களுக்கும் அதே ரியாக்ஷனா எங்க மீது அன்பாகவும் எங்களையும் கேர் பண்றதுக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கொள்ளுவாங்க. நம்ம காட்டும் அன்பும் பாதுகாப்பும் தான் அவங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு தன்னம்பிக்கையை வந்து உருவாக்குறது. அப்ப எங்களுடைய அன்பும் கேரும் அந்த வந்து அவங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கை உருவாக்குவதற்கு நாங்க அவங்களுடைய இந்த பருவத்திலே இருந்து அவங்களுக்கு அன்பையும் காட்ட வேணும். அதே போல அவங்களுக்கு நிறையவே கேர் பண்ணவும் வேணும். ஏன்னா அப்படித்தானே? ஓகே. நாங்க வந்து எங்களுடைய அன்பை காட்டுவதற்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுல வந்து நாங்க அடிக்கடி அவங்கள அணைச்சு கொள்றது, எங்களுடைய ஃபேமிலி டைமிங், இப்ப பேரண்டா இருக்கிற எங்களுக்கு நிறைய பிஸியான லைஃப் இருக்குது. இனி இந்த மாதிரி லைஃப்ல வந்து பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனாகவும் இருக்கும். ஏன்னா பிஸி ஷெட்யூல்ல ஆன் என்றாலும் எங்களுக்கென்று ஒரு டைம் அவங்களுக்கென்று நாங்க ஸ்பெண்ட் பண்ண வேணும். அது ஒரு 10 மினிட்ஸா இருக்கட்டும், 15 மினிட்ஸா இருக்கட்டும், நாங்க ஒரு கெதரிங் கொண்டு இருக்கணும். டெய்லி அவங்களுக்காக இந்த டைம் எந்த கிட்ஸுக்காக தான் அப்படின்னும் போது அவங்களுக்கு எப்பயும் தோணும், எங்களோட ஸ்பெண்ட் பண்றதுக்காக எங்க பேரண்ட்ஸ் எனக்கு டைம் கொண்டு ஒதுக்கி இருந்தாங்க. இதே போலத்தான் நாங்க ஒரு வயதான காலமான என்றாலும் அவங்களுக்கு தோணும், நாங்களும் இதே போல எங்கிட்ட பேரண்ட்ஸுக்காக எங்களுடைய டைமை நாங்க செப்பரேட் பண்ணணும், அவங்களையே நாங்க கேர் பண்ணணும், அவங்களோட ஒரு 4 வார்த்தை பேசணும்ன்றத நாங்க அவங்களுக்கு காட்டுறது தான் எங்களுடைய வயதான காலத்திலயும் அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா கிட்ஸ் என்றால் பிள்ளைகள் என்றால் பேரண்ட்ஸை பார்த்துதான் வளர்றாங்க, பேரண்ட்ஸை பார்த்துதான் ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா காப்பி அண்ட் பேஸ்ட் அப்படின்னு நாங்க படிச்சுட்டு இருக்கிறோம். சோ அந்த இதுல கிட்ஸுங்க வந்து நம்ம என்ன செய்யறோமோ அதே தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அதனால நாங்க வந்து அவங்களோட நேரம் செலவழிக்கிறதுக்கு கட்டாயமா டெய்லி
ஒரு மினிட்ஸ் கணக்கு நாங்க அவங்களுக்கு வச்சுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸ நாங்க புரிஞ்சுகொண்டு, அவங்க எந்த விதத்துல பேசுறாங்க, அவங்களுடைய மூட் என்ன மாதிரி இருக்குதுன்றத நாங்க அறிஞ்சுகொண்டு, அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய ரியாக்ஷன நாங்க பார்க்கணும். ஒரு டைம்ல அவங்க கோவமா இருப்பாங்க. அந்த டைம்ல போய் நாங்க, "என்ன நீங்க படிக்கலையா? புக்ஸ் எடுக்கலையா? சும்மா சைலன்ட்டா இருக்கிறீங்க. என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க? என்ன பெரிய கற்பனையோட இருக்கிறீங்க? என்ன பில்டிங் கட்ட போறீங்களான்ட்டு?" நாங்க பல கேள்வி சொல்லுவோம். ஏன்னா நானே எங்க வீட்ல என் மகனுக்கு அப்படித்தான். ஏதாவது அவர் சைலன்ட்டா இருந்தா எனக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்கும். ஏன்டா மகன் சைலன்ட்டா இருந்தா போயிட்டு பேச கொடுத்து நிறையவே பேசிக்கொண்டே இருப்பேன். அப்பயே சொல்லிருவாரு, "பேசாதீங்கம்மா, கொஞ்சம் சைலன்ட்டா இருங்க. கொஞ்சம் என்ன யோசிக்க விடுங்க." கட்டாயமாக நாங்க பிள்ளைகளுக்கு சிந்திக்க விடணும். அவங்களுக்குன்னு ஒரு டைம் குடுக்கணும். ஓ! நீங்க சிந்திங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். அவங்களே அத சிந்திச்சு, அதுக்கு தேவையான சொல்யூஷன அவங்க தேடுவாங்க. ஏன் நாங்க நடுவுல போயிட்டு, "ஏன் உங்களுக்கு என்ன நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? எதுக்காக?" இப்படின்னு சொல்லி பல கேள்விகள குடுத்து, அவங்கள குழப்பி, அவங்கள ஸ்ட்ரெஸ் ஆக்கி, அவங்கள நாங்க பேசவே விட மாட்டோம். ஏன்னா, அது எல்லாம் பொதுவா பேரண்ட்ஸ்னா அதத்தான் செய்றோம். ஏன்னா எங்களுக்கு பயம். அப்படியே டீனேஜ் ஆகிட்டாங்க. என்ன பிரச்சனையில மாட்டிட்டாங்களோ, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு உள்ளத்துல ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்துக்காகவே நாங்க போய் போய் துருவி துருவி அவங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம். முக்கியமா இந்த குரூப்ல இப்ப வேணாலும் டீனேஜா யாரும் இருந்தா சொல்லிருவீங்க. மிச்சமே பேசாம இருக்கிற அளவுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ப்ரோகிராம் ஒண்ணு பார்த்தேன். அதுல வந்து அந்த சார் சொல்றாரு, நாங்க வந்து கேர்ல்ஸுங்கள ஒரு ட்ரிப் கூட்டிக் கொண்டு போகணும்னு நாங்க ஐடியா பண்ணணும். அப்படி ஐடியா பண்ணி எல்லார்ட்டயும் நேம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, இப்ப கேர்ல்ஸ கூட்டிக் கொண்டு போறனால பேரண்ட்ஸையும் அவங்களோட கூட்டிட்டு போகணும்னு நாங்க பிளான் பண்ணி, அவங்கள பேரண்ட்ஸையும் அழைச்சுட்டோம். ஒரு கேர்ள் வந்துட்டு, "ஐயோ! வேணாம் நான் இந்த ட்ரிப்புக்கு வரமாட்டேன். கேன்சல் பண்ணிடுங்கன்னு" சொல்றேன். சார் கேட்கிறாரா, "ஏம்மா ட்ரிப்ப கேன்சல் பண்றீங்க? ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க தானே, ஏன் இப்ப கேன்சல் பண்றீங்க?" "என்ன சார், வீட்ல இருந்தா அம்மாட அலட்டியோ அலட்டி. அவங்க பேசுறது கேட்டுக்கொண்டே இருக்கணும். நெறைய ரூல்ஸ பார்த்துக்கொண்டே இருக்கணும் தான். கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கலாம்னு நான் இந்த ட்ரிப் வந்தேன். இங்க என்னான்னு பார்த்தா, நீங்க அவங்கள இங்கேயும் கூப்பிடுறீங்க தானே சார். எப்படி சார் நான் ஹேப்பியா இருக்கேளோ? எப்படி சார் எனக்கு ஃப்ரீயா இருக்கேளோ? ஒரு என்ஜாய் பண்ண கூட முடியாது தானே சார். அதனால இந்த ட்ரிப்பே வேணாம். அத விட நான் வீட்ல இருந்து அவங்க சொல்றத மொத்தமா கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்." இனி இந்த மாதிரி ஒரு வெறுப்பு இந்த டீனேஜ் பசங்களுக்கு பேரண்ட்ஸ்கள் மேல ஒரு விருப்பம் வர்றது, அதுக்கு காரணம் அவங்களுடைய ஏஜும், அவங்களுடைய அ அந்த மாற்றமும் தான். சோ நாங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணணும்ன்றத தான் நான் என்னுடைய கருத்தாக நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். சோ எப்பயுமே நாங்க அவங்களுக்கு அன்பாக நடந்து கொள்ள வேணும். முடிந்த அளவுக்கு அன்போடும், கேரிங்கோடும் நாங்க அவங்களோட இருக்க வேணும். நெக்ஸ்ட்டா வந்து நாங்க அ பாசிட்டிவ். அன்பும், பாதுகாப்பும் நாங்க பார்த்தோம். அதே மாதிரி நேர்மறை வார்த்தைகள். பாசிட்டிவ், நேர்மறை வார்த்தைகள். நாங்க நேர்மறை வார்த்தைகள பத்தி நாங்க இப்ப பார்க்க போறோம். நேர்மறை வார்த்தைகள்னு சொல்லி நாங்க பேசும்போது, நேர்மறை வார்த்தைகள் எப்படின்னு சொன்னா, நாங்க பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி 2 விடயங்கள பத்தி நாங்க படிச்சிருக்கிறோம். அதுல பாசிட்டிவ் வேர்ட்ஸா நாங்க எது எல்லாமே நாங்க பேசுறோமோ, அது ஒவ்வொன்றிலயுமே ஒரு தனிமையான ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒரு ஹேப்பினஸ் இருக்கு. ஏன்னா, அதே மாதிரி நெகட்டிவா நாங்க பேசுற ஒவ்வொரு வேர்டும் அது போய் அவங்களோட உள்ளத்துல ஆழ் மனதுல பதியுது. நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருக்கிறது தான். அவங்களோட ஆழ் மனதுல அது பதிஞ்சு, எவ்ளோ காலமானாலும், மாத கணக்கு, வருஷ கணக்கு போனாலும், "நீங்க இப்படி ஒரு வார்த்தை எனக்கு சொன்னீங்க தானே!" அப்படின்றத அவங்களோட ஆழ் மனதுல வச்சிருக்கிறாங்க. அதனால நாங்க பேசும்போதும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ விட்டுட்டு, பாசிட்டிவான வேர்ட்ஸாவே நாங்க பேச வேணும்ன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த டீனேஜ் பசங்கள்ல நான் பார்த்திருக்கிற கேஸஸ்கள்லயும் நான் மீட் பண்ணின டீனேஜ் பசங்கள்ல நிறையவே சொல்லுவாங்க அப்படித்தான். என்னன்னு சொன்னா, "எங்கட மாமா இப்படித்தான் பேசுவாங்க. என்ன இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. என்ன தாழ்மையாக்கி சொல்லுவாங்க. என்னோட இப்படித்தான் எதுவுமே ஒரு நல்ல விஷயம். என்ன பாசிட்டிவ் ஆக்க மாட்டாங்க தானே! ஏன் எனக்கு பாசிட்டிவா பேச மாட்டாங்க? ஒரு வேர்ட் அவங்க பாசிட்டிவா பேசினா எனக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் ஆக்டிவ் ஆகுவேன். நான் அந்த வொர்க்க நான் செய்றதுக்கு நான் ரெடி ஆகுவேன் தானே! ஆனா எப்பயுமே நெகட்டிவ் வேர்ட்ஸே தான் போடுவாங்க. "உனக்கு தூங்க தான் தெரியும். உன்னால படிக்க முடியல. உன்னால ஒழுங்கா மார்க்ஸ் எடுக்க முடியல. அந்த பையன பாரு கம்பேர் பண்ணி பேசுறது, ரேங்க் குறைவுன்றாங்க, ஸ்போர்ட்ஸ் தெரியாதுன்றாங்க." இப்படி நெறையவே சொல்லிக்கொண்டே போவாங்க. அப்ப
எப்படி டீச்சர் என்னால ஒரு பாசிட்டிவா ஃபர்ஸ்ட்டுக்கு என்னால வந்து நின்று செய்ய முடியாது இல்லையா? இந்த நெகட்டிவ் தாட்ஸும் நெகட்டிவ் வேர்ட்ஸும் வந்து முக்கியமா வேர்ட்ஸுக்கு பவர்ஃபுல் இருக்குன்றது நாங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கிறோம். நாங்க படிச்சிருக்கிறோம். அப்ப அந்த பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ நாங்க பாசிட்டிவா சொன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். எங்கட பிள்ளைகளும் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்களா இருப்பாங்க. சோ இந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நேர்மறை வார்த்தைகள கட்டாயமா நாங்க டீனேஜ் ஆன பசங்களுக்கு நாங்க அவங்களோட மனசுல விதிக்கவே வேணும். நாங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் குழந்தையோட மனசுல விதிக்கிறது. ஏன்னா அப்படித்தானே தான் படிச்சு இருக்கிறோம். அதே மாதிரி அது அவங்கள உற்சாகப்படுத்தும், அவங்கள ஆக்டிவ் ஆக்கும், அவங்கள வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அடைய கிடைக்கும். இதே நெகட்டிவ் வந்து அவங்கள காயப்படுத்தும், அவங்களோட ஆழ் மனசுல பதியும். காலம் முழுக்க நாங்கள் எது செஞ்சிருந்தாலும் அந்த ஒரு வார்த்தையை கொண்டு அவங்க வந்து எங்கள வந்து திரும்பி பார்ப்பாங்க. நாங்க இப்படித்தான் பேசணும். அவங்களுக்கு நெகட்டிவான வேர்ட்ஸால நாங்க அவங்கள காயப்படுத்தணும்ன்றத அவங்க மறக்க மாட்டாங்க. எப்பவுமே நீ செய்ய முடியாது, உன்னால முடியாதுன்னு சொல்லாம, நாங்க சொல்ல வேணும். நீ முயற்சி செஞ்சா உன்னால கட்டாயமா முடியும். யூ கேன் டூ. நீங்க செஞ்சு பார்க்கலாம். 3வது ஹெட்டிங்கா வந்து நான் வந்து எடுத்தது வந்து ஆர்வமும், கற்றலும். ஆர்வமும் வேணும், கற்றலும் வேணும். ஆர்வமும் கற்றலும்ல வந்து இயற்கையாகவே பிள்ளைகள் வந்து ஆர்வம் உள்ளவங்க தான். நல்ல டேலண்ட் ஆனவங்க தான். ஏன்னா, எங்களோட பிள்ளைங்க எல்லாருமே டேலண்ட் ஆனவங்க. இறைவன் படைப்புல படைச்ச பிள்ளைகள் வந்து எல்லாரும் டேலண்டான பிள்ளைகள் தான். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் படிக்கிற டேலண்ட் வந்து டிஃபரெண்டா தான் இருக்கும். அவங்களுக்குள்ள இருக்கிற நாலேட்ஜ் ஒரு பாய் ஒரு விதமா இருக்கும். ஒரு கேர்ள் ஒரு மாதிரி இருக்கும். ஏன் எங்களோட பிள்ளைகளுக்குள்ளேயே மூத்த பையன் ஒரு மாதிரி, 2வது மகள் ஒரு மாதிரி அவங்களுடைய கற்றும் திறன் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள கற்றும் திறன் வந்து கட்டாயமா இருக்குது. இல்ல என்று சொல்லி சொல்ல முடியாது. கற்றும் திறன் இருக்கு. ஸ்லைடு வந்து அதான் ஏதோ ஒரு ஷேர் பண்ணிக்கொள்ள முடியாத மாதிரி இருக்குது. ஆம் நான் கொஞ்சம் திரும்ப ட்ரை பண்றேன். ஏன்னா ஸ்லைடிங் பாக்குற டைம்ல என்ன அந்த டைமிங் முடிஞ்சுட்டா ஏன்னா அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இப்போ ஓகேயா? ஓகே. சோ அப்ப நான் வந்து ஆர்வமும் கற்றலும் அதுல வந்து நாங்க அவங்களுக்கு நிறைய ஊக்குவிக்கலாம். எங்களுக்கு தெரியும் எங்கட பிள்ளைட நாங்க அவங்களோட பேசும்போது எங்களுக்கு அறிஞ்சு கொள்ளையிலும் அவங்களுடைய படிப்பு வந்து எந்த அளவுல இருக்கு, அவங்க எந்த சப்ஜெக்ட்ல வந்து நல்லா போவாங்க, எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கிறாங்க அப்படின்றத நாங்க அறிஞ்சு கொண்ட பிறகு எங்களுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய புஷ் பண்ணலும், அவங்களுக்கு ஆர்வம் காற்றையிலும், அவங்கள ஊக்குவிக்கலும் இதன் மூலம் உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். நிறைய ஒரு சப்போர்ட்டிவ் குடுக்கலாம். இப்ப ஸ்டடீஸ் சப்போர்ட்டிவ் பண்றதுக்கு, மோட்டிவேட் பண்றதுக்கு மோட்டிவேஷன்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறையவே யூடியூப்ஸ்ல எல்லாம் நாங்க பார்க்கையிலும், எங்களுக்கு அவங்களுக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணும்போது, அந்த வீக்கா இருக்கிற சப்ஜெக்ட்ல இருந்து அவங்க கட்டாயமா அவங்க நல்ல மார்க்ஸ் எடுக்க வருவாங்க. ஏன்னா என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்திருக்கிறேன். ரீட் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட கூட எங்களால ரீட் பண்ற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு வரலாம். அதனால எப்பயுமே எங்கட பிள்ளைங்கள படிக்காதவங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நாங்களே அவங்கள மட்டம் தட்டக்கூடாது. ஏன்னா நாங்க அவங்கள மட்டம் தட்டினா, சமுதாயமே அவங்கள அப்படிதான் பார்ப்பாங்க. அப்போ நாங்க எங்கட பிள்ளைங்கள எப்பயுமே தைரியசாலிகளாக, பலசாலியாக, அவங்க வந்து நல்ல படிப்புல ஆர்வம் உள்ளவர்களாக தான் நாங்க அவங்கள காட்ட வேண்டும். ஏன்னா, நாங்க நல்ல ஸ்மார்ட்டான இருக்கிறவங்களா காட்டணும். அவங்கள சக்சஸ் ஆனவர்களாக இந்த உலகத்துக்கு நாங்க அவங்கள அனுப்பணும். இந்த சமுதாயத்தோட பழக விடணும். ஏன்னா, அதனால நாங்க வந்து அவங்களுக்கு டோட்டல் சப்போர்ட்டிவா குடுக்கணும். பிறந்த குழந்தைய நாங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் குடுக்குறோம் இல்லையா? ஒரு 1 இயர்ன்னு ஆகப்போது அவங்க நடக்க வேணும்ன்றதுக்காக நாங்க பின்னாலே போவோம். விழுந்துராம அவங்க நடக்கையும் வேணும். ஆனா விழவும் கூடாது, தளப்படவும் கூடாது அப்படின்னு சொல்லி எவ்ளோ சப்போர்ட்டிவ் குடுக்குறோம். அப்பயும் நாங்க சமைக்கிறோம் இல்லையா? அப்பயும் நம்ம வேலைகள்லாம் செய்றோம். அந்த டைம்ல அந்த பிள்ளையோட நாங்க பின்னால நின்று சப்போர்ட்டிவ் குடுக்கும்போது இப்பயே இந்த டீனேஜ் பிள்ளையா இருக்கும்போது அவங்களுக்கே எங்களால சப்போர்ட் பண்ண முடியாம போகுது. ஏன் அவங்களோட பின்னால கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் அவங்களோட ஸ்டடீஸ்ல எங்களால சப்போர்ட் பண்ண முடியாம போகுதா? கட்டாயமா பண்ணலாம். ஏன்னா பேரண்ட் ஆகிய நாங்க சப்போர்ட்டிவ் பண்ணினா தான் அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஒரு சப்போர்ட்டிவும் கிடைக்கும். அவங்க அத என்ஜாய் பண்ணி என்கரேஜ் பண்ணி கொள்ளுவாங்க அவங்களையே. ஏன் இந்த பேரண்ட் என்ன பத்தி இப்படி பேசுறாங்க, பாசிட்டிவா பேசுறாங்க, எனக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க, என்ன சக்சஸ் ஆக்கணும்ன்றது தான் அவங்களுடைய அ ஃபுல் விஷயமே. அதனால நான் இது கட்டாயமா இதன் மூலம் நான் வரணும் அப்படின்றத அவங்க அறிஞ்சு கொள்ளுவாங்க.
அவங்களுக்கு நாங்க வீட்டுல நிறைய புக்ஸ் கொடுக்கலாம், ஸ்டோரி புக்ஸ் கொடுக்கலாம். ஸ்டோரி புக்ஸ்களை டெய்லி வாசிக்கிறதுக்கு கொடுக்கணும். வீட்டுல நிறைய அறிவியல் பரிசோதனைகள் வாசிக்கிறதுக்கு கொடுக்கலாம் எங்களுக்கு. அதோட முக்கியமா ஹார்ட் கொடுக்கணும், பெயிண்டிங் கொடுக்க வேணும். பெயிண்டிங்ல தான் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த பெயிண்டிங்ல இன்ட்ரெஸ்டிங் மட்டுமல்ல, அந்த கலர்ஸ் ஒவ்வொன்றும் அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது, அவங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுது. ஸோ டெய்லி பெயிண்டிங் பண்றது, ட்ரா பண்றது, கலர் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதனால நம்ம அவங்களுடைய கல்வியில அவங்கள ஆர்வமும் கற்றலும்லயும் நிறைய விடயத்துல அவங்கள எங்களுக்கு ஆஹ் Thank you all. ஹலோ. ஓகே. சோ நெக்ஸ்ட் தொழில்நுட்பத்தின் விழிப்புணர்வு பயன்பாடு. இது நம்மளோட டீனேஜ் பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்க விஷயம் என்னன்னா, இந்த தொழில்நுட்பம், இந்த டிஜிட்டல் வந்ததுல இருந்து ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஏன்னா இந்த ஸ்கிரீன் ஒன்றுனால எங்களை அவங்கள காப்பாற்றவே முடியல. ஐயோ இயலாது. இந்த ஸ்கிரீன்னால நாங்க அவங்கள டோட்டல் அவாய்ட் பண்ணவும் இயலாது. ஏன்னா அவாய்ட் பண்ணினேன்னு சொன்னா ரொம்ப பிரச்சனை பண்ணிடுவாங்க, அழுந்துருவாங்க, அவங்க ஒரு இடத்துக்கே போயிட்டுருவாங்க. சோ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, அவங்களுக்கு நான் சொல்றது, ஒரு டெய்லி ஸ்கிரீன் டைம் இவ்வளவுதான், ஒரு 30 மினிட்ஸ் தான். நீங்க இந்த டைம்ல 30 மினிட்க்கு ஸ்கிரீன் டைம், அண்ட் லாஸ்டா உங்களோட ஸ்டடீஸ் முடிஞ்ச பிறகு ஸ்டடீஸ் 1 hour ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணின பிறகு அண்ட் எகெயின் ஒரு 30 மினிட்ஸ் தருவான். ஒன் டே ஒன்லி 1 hour. இது டைமுக்கு மேல இயலாதுன்னு அதுக்கு ஒரு டைமிங் லிமிட் நான் கொடுத்திருக்கிறேன். 1 மணி நேரம் கற்றலாக இருக்கணும், நீங்க படிக்க வேணும். 30 மினிட்ஸ், ஒரு 30 நிமிடம் உங்களுக்கான ஒரு ஸ்கிரீன் டைமா தாரேன், உங்களுக்கு பிளே டைமா தாரேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஷெட்யூல போட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். போன்ஸ் எங்களுக்கு எடுத்து வச்சுட்டு டிவி பாக்குறதுல இருந்து கொஞ்சம் அவங்களோட ஸ்கிரீன்ல இருந்து ஒரு அடிலையும் எங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாக அவங்களுக்குன்னு ஒரு டைமை நாங்க பிக்ஸ் பண்ணிடணும். இதுதான் உங்களோட டைம், இந்த டைம்ல தான் நீங்க பாப்பீங்க, இந்த டைம்ல நீங்க ஸ்டாப் பண்ணிடணும். இதுதான்றது டைம் இந்த நாங்க பிக்ஸ் பண்ணிட்டேன்டா கொஞ்ச நாள் அளவில் அவங்க அந்த டைமிங்க்கு பழகிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அம்மா கொடுக்காம இருக்க மாட்டாங்க, கொடுப்பாங்க. இந்த டைம்ல எங்களுக்கு கட்டாயம் தருவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு விருப்பமான விஷயம்னால அதை நாங்க கொஞ்சம் ஆஹ் ஸ்லோவா ஸ்லோவா இந்த ஸ்கிரீனை நாங்க அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணி கொண்டு எடுத்துக்கொண்டு சொன்னா அவங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே இருக்கும். அதே போல அவங்க நாங்க சொல்றதையும் நம்மள்ட்ட இருந்து அவங்க கேட்பாங்க. சோ நெக்ஸ்ட் லாஸ்ட் நோக்கம் மற்றும் மதிப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப டீனேஜ் பசங்களுக்கு நாங்க கட்டாயமாக படிச்சு கொடுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு மதிப்பு படிச்சு கொடுக்க வேணும், நோக்கத்தை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும், ரெஸ்பான்சிபிள் அவங்களுக்கு இருக்க வேணும். ஏன்னா இப்ப நம்ம சின்னத்துல எங்கட பேரண்ட்ஸ பார்த்து நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டா வளர்ந்தோம். நாங்க எதுவும் கொடுத்தா தேங்க்ஸ் பண்ணுவோம். அவங்களோட நாங்க எப்படி ஒரு விசிட்டர்ஸ் வந்தா எப்படி மூவ் ஆகுறது நாங்க எங்கட பேரண்ட்ஸ் மூலம், எங்கட வீட்டுல இருக்கிற உறவினர் மூலம் நாங்க அறிஞ்சு கொண்டு நாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம். ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்க என்னன்னா ரூம் உள்ளுக்காவே இருப்பாங்க. விசிட்டர்ஸ் வீட்டுக்கு வந்தாலும் பேசவும் மாட்டாங்க. ஒரு விஷ் பண்ணினா ஓகேன்னு போயிடுவாங்க. ஒரு கிஃப்ட கொடுத்தா ஓகேன்னு போயிடுவாங்க. தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க. சலாம் சொன்னா ஓகே சலாம்னு சொல்லி திரும்ப உள்ளுக்கே போயிட்டுருவாங்க. அந்த ரூம் உள்ளுக்கு இல்ல அவங்களுக்கு இருக்கிற ஒரு இடத்துலதான் இருப்பாங்க தவிர இந்த சொசைட்டியோட மூவ் ஆகுறதோ, ரிலேஷன்ஸ்களோட மூவ் ஆகுறதோ, ஈவன் வீட்டுல வர்ற விசிட்டர்ஸ்களோட மூவ் ஆகுறதோ கூட அவங்களால கஷ்டம். ஏன்னா முடியல. அது இந்த இப்ப இருக்கிற டீனேஜ் பசங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. அத இப்ப எங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, என்ன நீங்க பேசாம இருக்கிறீங்க, போங்க அவங்களோட இருங்கன்னு சொன்னாலும் முகமே அழுது கொண்டுதான் நிப்பாங்க. சோ ஸ்லோ பை ஸ்லோவா எங்களுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நீங்க நன்றி உணர்வா வளர வேணும், இரக்கமாக இருக்க வேணும், சின்ன பிள்ளைகளோட இறக்கமா இருக்கணும், பெரியவங்களோட இறக்கமா இருக்கணும், பொறுப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா இப்ப நீங்க டீனேஜ் பருவத்தை அடைஞ்சீங்க, உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீங்க இந்த ரெஸ்பான்சிபிளோட வளர்ந்தாதான் காலம் போக்குல நீங்க பெரியவர் ஆகும் போது நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு மகனாக மகளாக நீங்க வளருவீங்க. அப்பதான்
எனக்கு என்னோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இந்த டீனேஜ் பருவம் அடையும் போது அந்த ஏஜ்ல இருந்து அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி கற்றுக் கொடுக்க வேணும். அதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணணும், அதை எப்படி எல்லாம் ஃபாலோ பண்றதுன்றத நாங்க ஸ்லோ பை ஸ்லோவா அவங்க வீட்டுல செய்யற ஒவ்வொரு வேலைகள்ல இருந்து எங்களுக்கு நாங்க அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டேன்னு சொன்னா இந்த சமூக சேவையில பங்கு கொள்றதுக்கு, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, விசிட்டர்ஸ்ங்களோட நேபர்ஸ்ங்களோட பழகுறதுக்கு எல்லாம் எங்களுக்கு அவங்க கற்றுக் கொடுக்கலாம். சோ லாஸ்டா வந்து என்னுடைய 5 டாபிக்ஸையும் நான் இதோட முடிச்சு கொள்கிறேன். ஒரு சின்ன இவ்வளவு நேரம் பேசுனதுக்காக ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் பண்ணணும் இல்லையா? உங்களோட சேர்ந்து நான் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் பண்றேன். ஓகேயா? நீங்க எல்லாரும் ரெடியா? ரிலாக்ஸேஷன் பண்ண ரெடியா? ஒரு தம் ஒன்று போடுங்க. ஓகே. அப்போ மெதுவாக கண்களை மூடிக்கோங்க. மெதுவாக கண்களை மூடிக்கோங்க. மெதுவாக கண்களை மூடிக்கொண்டு இப்போ பிரீத் இன், மெதுவாக மூச்சிடுங்க. பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். உங்களோட கண்களை மூடிக்கொண்டே நான் சொல்றத நல்ல முறையில அழகான முறையில கேளுங்க. ஒரு அழகான ஒரு வானவியல், ஒரு ரெயின்போ உங்க முன்னுல நிக்கிறதாக நீங்க கற்பனை செஞ்சுக்கோங்க. அதை கற்பனை செஞ்சு கொண்டு ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்க. நான் சொல்ற ஒவ்வொரு நிறங்களையும் உங்களுடைய கற்பனையில எடுத்துக்கோங்க. அந்த ஒவ்வொரு நிறங்களுக்கும் ஒவ்வொரு கருத்துக்களோடு நீங்க சிந்திச்சு பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு ரெயின்போ உங்க முன்னால நின்று நீங்க பாக்குறதாக இருக்கும். ஃபர்ஸ்டா ரெயின்போல வந்து சிகப்பு கலர் இருக்குது, ரெட் கலர். அது வந்து உங்களுக்கு ஒரு தைரியத்தை ஊட்டுவதாகவும் தைரியமான கலராகவும் நீங்க நினைச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து ஆரஞ்சு, ஆரஞ்சு கலர். அது ரொம்ப மகிழ்ச்சியான கலராக. அண்ட் மூன்றாவது மஞ்சள், எல்லோ கலர். அது ஆற்றலுடைய கலராகவும். அண்ட் நாலாவது கிரீன் கலர், பச்சை, அமைதியான கலர், அமைதியான கலராகவும். நீலம், சமாதானமான கலராகவும். அண்ட் பர்பிள், ஞானம், எங்களுக்கு ஒரு அறிவியலான ஒரு கலராகவும் அப்படியே சிந்திச்சு பார்த்து கொண்டு அந்த ரெயின்போவை முழுமையாக பார்த்து சந்தோஷப்படுங்க. முழுமையாக நம்ம முன்னால ஒரு ரெயின்போ இருக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைந்து இன்பத்தோட சந்தோஷத்தோடையும் உங்களோட கண்களை திறந்து கொண்டு என்னுடைய இந்த பேசின ப்ரோக்ராம்ல ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளையிலும் செக் பண்ணிக்கொள்ளையிலும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலும் என்னுடைய ப்ரோக்ராமை பத்தி இந்த டீனேஜ் பிள்ளைங்களை பற்றி என்ன மாதிரி எப்படி நீங்க நினைக்கிறீங்க? பர்பிள் பூ ஞானம். இது வந்து நாங்க ஃபாலோ பண்றது எங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும் அதே போல ஆனா எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஆஹ் ஏன்னா அவங்களுக்கு வந்து கலர்ஸ்னு சொன்னா ரொம்பவே பிடிக்கும். கலர்ஸ்களை பத்தி அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அப்ப நாங்க இந்த கலர்களை கொண்டு அவங்களுடைய மைண்ட எங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிலும் அப்ப அந்த ஒவ்வொரு கலர்ஸும் அவங்க பார்க்கும் போது ஓ நான் வந்து தைரியசாலி, நான் வந்து ஞானம், நான் வந்து நல்ல டேலண்டான ஆள், எனக்கு வந்து நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் செய்யலும் அப்படின்னு சொல்றது அந்த கலர்ஸ் மூலம் அவங்க அறிஞ்சு கொள்வாங்க. நானும் ஒரு ரெயின்போ ஒன்று ட்ரா பண்ணி அந்த ரெயின்போ வந்து இதுக்குரிய ஸ்மார்ட்டான விஷயங்களை நான் போட்டு வச்சிருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இதை பத்தி அறிஞ்சு கொள்ளணும், அவங்க இதை பத்தி கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து கலர்ஸ் சின்ன வயசுலயே கலர்ஸ்ல தான் அவங்க அட்ராக்ட் ஆகுறாங்க. ஏன்னா அதே போலதான் இப்ப இருந்தாலும் கலர்ஸ்லயே ரொம்ப அட்ராக்ட் ஆகுவாங்க. அதனாலதான் இந்த ரெயின்போ ரிலாக்ஸேஷனை நான் பார்த்தேன். நீங்களும் வீட்டுல ரிலாக்ஸா செஞ்சு பாருங்க. உங்களோட பிள்ளைகளுக்கும் இதை செஞ்சு பாருங்க. அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மொழிவு விளக்கும். முக்கியமா நான் சொல்ல வேணும் கடைசியாக என்ன விஷயம்னு சொன்னா பிள்ளைகள் வந்து டயமண்ட் போலதான். ஏன்னா எப்படி வைரம், அந்த வைரத்துடைய பெருமதி யாருக்கு தெரியும்?
அவங்களுக்கு தான் அது பெருமதி தெரியும். ஒரு சின்ன குட்டி கதை என்டர்டைன்மென்டும் ஓகே ஆகிட்டு, ஒரு அப்பா வந்து ஒரு மகன் கிட்ட கல்ல கொடுத்து சொல்றாரு, "இது ஒவ்வொரு இடத்துலயும் போய் கேட்டு பாருங்க. இதோடைய பெருமதி வேல்யூ எங்க இருக்குன்னு" சொல்லி மார்க்கெட்ல கேட்கிறாரு. ₹20 என்ற ஒரு ஷாப்ல கேட்கிற வந்து, அங்க வந்து ஃபர்ஸ்ட்டா கேட்கிற மார்க்கெட்ல கேட்டா ₹2 ஒரு ஷாப்ல கேட்டா ₹20 என்ற, இன்னொரு இடத்துல கேட்டவங்கள ₹100 என்ற, இப்படி இன்னும் ஒரு இடத்துல போனோம்னா ஒரு 1,00,000 அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட்டா அந்த டைமண்ட் விக்கிற ஷாப்லயே வந்து போய் கேட்கும்போதுதான் அதோட வேல்யூ வந்து பல லட்சக்கணக்கான பொறுமதின்னு சொல்லி சொல்றேன் அந்த பையனுக்கு. அதே மாதிரி எங்கட பிள்ளைங்க வந்து எங்களுக்கு வந்து டைமண்ட்ஸா தான் இருக்கிறாங்க. நாங்க அந்த டைமண்ட எப்படி வேல்யூவாக வளர்க்கிறோமோ, அவங்க போய் சேர இடம் அது அந்த வேல்யூக்கு ஏத்த மாதிரி நல்ல இடமா அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதனுடைய முழு பொறுப்பும், பாதுகாப்பும், அரவணைப்பும் அவங்கள நாங்க வெளிவான ஒரு பிள்ளைக வளர்க்கிறதும் நம்ம கையில தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக நாங்க அது ஸ்லோ பை ஸ்லோவா அழகான முறையில, அன்பான முறையில, பாசிட்டிவ் வேர்ட்ஸோட நாங்க கன்டின்யூ பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். வலைக்கும் சலாம் சிஸ்டர். சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். எங்க வீட்ல இருந்தது அப்படியே பார்த்த மாதிரியே சொல்ற மாதிரி இருந்துச்சு சிஸ்டர். என் பையன் இப்ப பத்தா பையன் அதான் 10வது இது படிக்கிறான். ஆமா மரியம்னே பேசலாம். ஆஹ் ஓகே. பையன் 10வது படிக்கிறான். ஆ 10வது படிக்கிறான். ஓகே. ஆமா 10வது படிக்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னது எல்லாத்தையுமே கேட்பான். இப்போ வந்து எனக்கு ஆ அவன் ரூல்ஸ் போடையில அதை வந்து மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதுனா உண்மைதான். சின்ன பிள்ளையா ம். இருக்கையில நம்ம தானே அனுசரிச்சிருந்தோம். ஏன் இப்ப நம்ம குழந்தைகிட்ட நம்ம இப்படி இதை பண்றோம் அப்படின்னு தோணுது. அப்புறம் தனிமையா ம். போய் உட்காந்துக்குவான். நான் போய் துருவி துருவி கேட்பேன். ஏன் இப்படி பண்ற? அது என்னாச்சு? பிடிக்காத விஷயம் அவங்களுக்கு. அது துருவி துருவி செஞ்சாலே கேட்கறது பிடிக்கவே பிடிக்காது. நம்ம ஸ்கூல் ட்ரெயினிங்க்கு போயிட்டு இருந்தேன். அங்கேயும் அப்படிதான் சொல்லுவாங்க டீச்சர், பேசாதீங்க. பேசாதீங்க அவ்வளவுதான். பேசுறதுன்னா விருப்பமே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு பேசுறது வந்து ரொம்ப ஒரு எனாயிங் ஆயிட்டு. அவங்களுக்கு ஒரு கரைச்சல் ஆயிட்டு. யாரும் பேசப்படாது. அவங்க பேசுறத நாங்க கேட்கணும். அதுதான் ஆ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன். நம்ம பேசுறத அவங்க கேட்கிற சிச்சுவேஷன்லயே இல்ல. எல்லா டீனேஜ் பிள்ளைகளும் இப்படியேதான். அதான் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறாங்க. எங்க வீட்லயும் அதே நிலைமை தான். இன்னொன்னு என்ன பண்ணுவான்னா, எல்லாமே அவனுக்கு தெரிஞ்ச மாரி கிரியேட் பண்ணுவான். அப்போ சில ஷுவரா. சமயத்துல என்ன பண்ணுவான், இனிய சமயத்துல என்ன பண்ணுவான், "இத நீ சொல்லு, உனக்கு தெரியலையா? ஏன்டா ம். எனக்கு தெரியலன்னு இப்ப தானே சொன்ன, அப்புறம் மறுபடியும் என்கிட்ட வந்து ஏன் கேள்வி கேட்கிறேன்னா?" "உனக்கு தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா பேசாம இரு." அதுதான். ரூடா இதேதான். ரூடா பேசுறாங்க. அது ரொம்ப எப்படி அவன் ரூடா பேசுவாங்க. சமாளிக்கிறது? நீங்க ஆமா. ரொம்ப ரூடா பேசுவாங்க. ஆங்ரியா பேசுவாங்க. அவங்க அவங்க ஒரு டீனேஜ் பருவம் வந்ததோட அவங்களுக்கு தான் நம்ம எல்லாருமே அறிஞ்ச மாதிரி நெனச்சு கொள்ளுவாங்க. எல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்ப நம்ம கண்ட்ரோல்ல தான் பேரண்ட்ஸ் இருக்கணும். நம்ம கண்ட்ரோல்ல தான் எங்கட தம்பி, தங்கச்சிமாருங்கலாம் இருக்கணும். அப்படின்னு ஒரு தோற்றம் அவங்களுக்கு. ஏன்னா அது வந்து அத பொதுவாகவே இந்த டீனேஜ் பசங்களுக்கு வார விஷயம் தான். இப்ப அவங்க ரூடா பேசுறாங்க தானே, ஓகே நீங்க பேசுங்களேன். இப்ப உங்களுக்கு என்ன அறியும்? இப்ப நான் ஒரு சப்ஜெக்ட்ட பத்தி உங்களோட பேசுறோம். நம்ம சொல்ற அட்வைஸ் அவங்க கேட்க விருப்பம் இல்ல. சரி நீங்க சொல்லுங்க. நான் உங்களோட அட்வைஸ கேட்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் நாங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ குடுக்குறோம். ஓகே நீங்க சொல்லுங்கன்னு நாங்க கேட்போம். அவங்க சொன்ன பிறகு, அதுல சில பிழைகள் அவங்களுக்கு தெரியும். அவங்க சொன்ன அந்த சப்ஜெக்ட்ல வந்து சில விஷயம் செய்யலாம், சில விஷயம் ஃபாலோ பண்ண முடியாதுன்றது உங்களுக்கு ஸ்லோவா அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணி குடுக்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ பத்தியோ, இல்ல நெய்பர்ஸ பத்தியோ, இல்ல உங்களோட ரிலேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு. இப்படித்தான் இருந்தது. அதனால நாங்க வந்து இத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நாங்க கொஞ்சம் லேட்டா இத பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காமா போகணும். அவங்களோட முன்னுக்கு நாங்க காமா இருக்கணும். நாங்க காமா போகணும். அவங்க சொல்றத நாங்க ஏற்றுக்கொண்டோன்றத அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. இப்ப நாங்க உனக்கு ஒண்ணும் தெரியாது. இதெல்லாம் இப்படியெல்லாம் சரி வராது. நீ இன்னும் சின்ன பிள்ளை. உனக்கு என்ன தெரியும்னு சொல்றது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஓகே நீங்க சொல்லுங்களேன். உங்களோட அபிப்பிராயத்த நீங்க சொல்லுங்க. நான் கேட்க தயாரா தான் இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து உங்க அம்மா எப்பயுமே நீங்க பேசுறத நான் கேட்க தயாரா தான் இருப்பேன்னு நாங்க ஃபர்ஸ்ட்டா கேட்போம். கேட்டு முடிஞ்ச பிறகு அதுல இருக்கிற ஃபால்ட்டுகள நாங்க பார்த்து அவருக்கு கிளியர் பண்ணி குடுக்கலாம். இத இப்படி செய்வோம். இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா? அவங்க இப்ப இந்த மாதிரி செஞ்ச போது அது அழகா இருக்கும். இல்ல இதுல வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அடையலான்றது எங்களுக்கு லேட்டா ஒரு அட்வைஸ் பண்ணலாம். அப்ப அவங்க ஏத்துக்கொள்ளுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட்டா நாங்க சொல்லும்போது அவங்க ஏத்துக்கொள்ள விருப்பம்
ஆமா மேம். ஓகே, தேங்க்யூ மேம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு உங்களோட செக்ஷன். அல்ல இது உங்க மூலியமா இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நாடி இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். தேவையான நேரத்துல எல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ சோ மச் மேம். ரொம்ப நல்லா பேசுனீங்க, அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரும் மீதும் ஏற்படுவதுமாக. எல்லாருமே இவ்வளவு நேரம் பொறுமையா ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. உங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நாளைக்கு இதே போல உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய எனர்ஜியும் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. நாளைக்கு மதர் சிஸ்டர் லவ் ஃபார் லியர்னிங் அப்படின்ற டாபிக்ல பேச வராங்க. இதே போல நீங்க எல்லாருமே நாளைக்கு அவங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க. உங்க எல்லாரையும் நாளைக்கு மீண்டும் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷரீஃபா. என்னை பேர் தேங்க்யூ ஆல்.